Good morning students, welcome back to my channel FuseTube. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா plant cellோட டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செல்லுங்கிறது என்ன? நம்ம எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஓகே, செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் unit of the living organism. Okay, so we are all made up of cells. So generally cells வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் according to our syllabus. ஒன்னு பாத்தீங்கன்னா plant cell, இன்னொன்னு வந்து animal cell. All the plants are made up of plant cells, all the animals are made up of animal cells. So அப்போ humans made up of human cells sir? Yes, humans are also comes under the animal kingdom. So நம்ம எல்லாம் made up of animal cells. Okay, so plant cellsல பார்த்தீங்கன்னா different parts இருக்கு. ஸோ ரைட் சைடில் ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் பிளான்ட் செல்லில் 7 பார்ட்ஸ் கிட்ட குறிச்சிருக்காங்க. அது என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் நம்பர் 5 பாருங்களேன். இதுக்கு பேர் என்னென்னா பார்ட் நம்பர் 5, இதுக்கு பேர் என்னென்னா செல் வால். செல் வால், நம்ம வீட்டில் வால் இருக்கும் இல்லையா, செவுரு, அதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே கொடுக்குது. சிமிலர்லி இந்த பிளான்ட் செல்லில் செல் வாலோட ரோல் என்னென்னா இட் கிவ்ஸ் ஸ்ட்ரக்சர் டு த செல் ஆர் இட் கிவ்ஸ் ஷேப் டு த செல். ஷேப் டு தி செல். ஸோ இது நம்ம வீட்டோட செவர் எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டோட செவர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா வெளியே இருந்த திருடங்களோ இல்லை மற்ற யாரோ வந்துடுவாங்க. ஸோ நம்ம செல் வால், நம்ம வீட்டோட வால் எப்படி இருக்கணும்? வால் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃபாக இருக்கணும் இல்லையா? சிமிலர்லி இந்த பிளான்ட் செல்லோட செல் வாலுமே இட் ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃப். நம்ம வீட்டு செவரெல்லாம் இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிமெண்ட், ஜல்லிக்கல், மண், இந்த மாதிரி ரொம்ப வெளியே மழை பெஞ்சா உள்ளே வராமல், கரையாக அரைக்காமல், தென் வேறு இன்செக்ட்ஸ் உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ மெனி மெட்டீரியல்ஸால் மேடப் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி இந்த செல் வால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இது வந்து ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கும். நம்ம சோன் பப்படிலாம் சாப்பிட்ருக்கியா? ஸோ சோன் பப்படியில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு த்ரெட்டாக இருக்கும், அது பேர் ஃபைபரிஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர்லி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, ஸோ செல் வால் வந்து இட் கிவ்ஸ் ஷேப் டு த செல் and it's strong and stiff and it is made up of cellulose. and இதோட வேலை என்னன்னா it is permeable. see, cell wall வந்து it gives shape to the cell, but இது வந்து உள்ள அலோவ் பண்ணிடும், வர்ற விஷயங்களை உள்ள அலோவ் பண்ணும். ஓகே, பட் உள்ள எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிட்டா செல் வந்து ஈஸியாக வந்து மற்ற வெளியில் இருக்கிற விஷயங்களால் தாக்கப்படலாம் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு we need a protection layer that is called cell membrane. அதனால தான் பார்ட் நம்பர் 3. ஸோ 3 is called cell membrane. செல் மெம்பரேன் வந்து செல் வாலோடைய இன்னர் எட்ஜில் வந்து இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். ஓகே, செல் மெம்பரேன் இந்த செல் வாலோடைய இன்னர் எட்ஜில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இட் அட்டாச் டு தி இன்னர் எட்ஜ் ஆஃப் தி செல் வால். ஓகே, செல் மெம்பரோட முக்கியமான வேலை என்ன? இட் ஆக்சுவலி கண்ட்ரோல்ஸ் வாட் கேன் கோ இன் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த செல். இட் ஆக்சுவலி கண்ட்ரோல்ஸ் வாட் கேன் கோ in and outside of the cell. அண்ட் இது எப்படி இருக்கும்? எல்லாத்தையுமே இது பிளாக் பண்ணிட்டா வந்து செல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், தென் வாட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கிடைக்கும்? ஸோ இட் ஷுட் பி செமி பெர்மியபிள். ஸோ பாதி பெர்மிட் பண்ணும், பாதி பெர்மிட் பண்ணாது. ஸோ அது இப்போ என்ன பண்ணுன்னா இது நியூட்ரியன்ஸ், வாட்டர், இந்த மாதிரி விஷயங்களை செல்லுக்குள்ளே பெர்மிட் பண்ணும், பட் அதர் டாக்ஸின்ஸை வந்து உள்ளே பெர்மிட் பண்ணாது. இதுதான் ரோல் ஆஃப் செல் மெம்பரேன். சரி, ஓகே, இந்த செல்லில் நடக்கிற எல்லா விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணும்ல, பிரெயின் மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம இங்கே இருக்க பார்ட் என்னென்னா வந்து நியூக்ளியஸ். ஸோ ரெண்டாவது பார்ட். ஸோ ரெண்டாவது பார்ட்டோட பேர் என்ன? நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட வேலை என்னன்னா இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் which happen inside the cell. Controls all the activities happen inside the cell. ஓகே, ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ என்ன? டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஓகே, அதோட வேலை என்னென்னா ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு தேவையான சில விஷயங்களை கடத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பாட்டருந்து உன்கிட்ட உங்கள் அப்பாவுக்கு சுருட்ட முடியும் தான் உனக்கு சுருட்ட முடியும் இருக்கும். உங்கள் அப்பா லைட்டாக ப்ரௌன் கலரில் இருந்தால் நீ ப்ரௌன் கலரில் இருப்ப. தென் உங்கள் அப்பாவுக்குன்னு சில குணாதிசயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி உனக்கும் சில குணாதிசயங்கள்லாம் இருக்கும். தென் இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரியாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரைட்?
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் 7ஆம் அறிவு படத்தில் போய் தர்மர் பார்த்துருக்கியா? ஸோ போய் தர்மருடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் செட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து அப்படியே சூர்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதில் சில விஷயங்கள் மேபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஓகே, அதை தான் வந்து நம்ம டிஎன்ஏக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, ஓகே. தென் அடுத்த பார்ட் பார்க்க போகிறது இந்த பச்சை கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, 7th பார்ட். இதுக்கு பேர் என்னென்னா வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ 7th பார்ட்டுக்கு பேர் என்ன? குளோரோபிளாஸ்ட். ஸோ நான் இந்த இமேஜ்க்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இது வந்து விக்கிபீடியாவில் இருந்த ஒரு இமேஜ் தான். ஸோ குளோரோபிளாஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் சமையல் கட்டுங்களான அந்த ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ்லாம் நடக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. சாமி ரூமில் சாமி கும்பிடுவோம், பெட்ரூமில் தூங்குவோம், தென் ஹாலில் வந்து சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவோம், பாத்ரூமில் குளிப்போம். பட் ஆனால் கிச்சனில் தான் நம்ம வந்து சமைப்போம். சிமிலர்லி இந்த செல்லில் நிறையா பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்கனல்ஸ் அந்த குட்டி குட்டி சப்டிவிஷன்ஸ் ஒவ்வொரு வேலையை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் நடக்கும்னா ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ் நடக்கும் ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ். ஓகே, தென் அதுக்கப்புறம் இதில் குளோரோபிளாஸ்டில் நீ எனக்கா யோசிச்சிருக்கா ஏன் இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது? எஸ், அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிற குளோரோஃபில். ஸோ இட் கண்டைன்ஸ் குளோரோஃபில். ஸோ நான் சொல்லிட்டேன் க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளோரோஃபில் இஸ் அ க்ரீன் பிக்மெண்ட். இதில் நடக்குது ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ் நடக்குது இந்த குளோரோபிளாஸ்டில். இந்த குளோரோபிளாஸ்ட் நடக்கும் என்னென்ன வரும்னா வந்து பிளான்ட் வந்து மண்ணில் இருந்து நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி மேலே லீஃப்க்கு கொண்டு வரும். தென் லீஃபில் இதுக்குள்ளே நடக்கும்னா வந்து வெளியேருந்து அப்சர்வ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் மேலேருந்து வர சன்லைட் வந்து ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் எப்படி குக்கரில் சாப்பாடு வைக்கிறதுக்கு கீழே வந்து கேஸ் ஸ்டவ்வோ ஃப்ளேம் அல்லது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து மேக் பண்ணுறோம் இல்லையா. சிமிலர்லி இங்கே வந்து பிளான்ஸ் வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி சன்லைட்டோட எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ணி ஃபுட் மேக் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன். ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே கிடைக்கும் குளோரோபிளாஸ்டில். இட்ஸ் அ ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ், தென் இட் கண்டெய்ன்ஸ் குளோரோஃபில், இட்ஸ் அ க்ரீன் பிக்மெண்ட். ஓகே, ஸோ சிமிலர்லி நான் ஒரு பாயிண்ட்டாக சொல்ல மாட்டேன். செல்வால் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃபாக இருக்கும். சிமிலர்லி இந்த செல் மெம்பரேன் எப்படி இருக்கும்னா தின் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எப்படி இருக்கும்? தின் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஓகே, அடுத்த பார்ட் என்ன? இங்கே 3வது பார்ட் பார்த்தாச்சு, 5வது பார்ட் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரோல் என்னென்னா இட்ஸ் கால்டு சைட்டோபிளாசம். ஸோ இது எப்படி இருக்கும்னா பார்க்க ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஜெல்லிக்கு தான் ஸ்பெல்லிங்கா? ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி த ஸ்பெல்லிங். மேபி ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஜெல்லி லைக்னா ஒயிட் கலரில் நம்ம அந்த ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதோட ரோல் என்னென்னா இந்த நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல, உள்ள நிறைய ஆர்கனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மைட்டோகாண்ட்ரியா, தென் வந்து நியூக்ளியஸ், தென் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காக ப்ரொடெக்ட் பண்ணும். தென் இந்த சைட்டோபிளாசத்தில் தான் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் த செல்ஸ் டு கீப் அலைவ். ஸோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த சைட்டோபிளாசம் நடக்கும். Chemical reactions happens in cytoplasm, keeps the cell alive. ஓகே, ஸோ இது வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். தென் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா. இது என்ன சொல்லுவாங்க? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் பார்ட் என்னது? மைட்டோகாண்ட்ரியா, CHONDRI ஆர் மைட்டோகாண்ட்ரியன். சிங்கிளில் சொல்லணும்னா மைட்டோகாண்ட்ரியன், ப்ளூரல் நிறையா இருக்குங்கிறனால மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். இதோட ரோல் என்னென்னா, இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதோட ரோல் என்னென்னா, நிறைய ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ்லாம் வெளியே இருந்து உள்ளே வருது இல்லையா, ஸோ அந்த ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணி எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிட்ற அப்படின்னா அது அப்படியே பிளட்டில் எல்லா சர்க்குலேஷன்லையும் உள்ள ஓடாது.
அந்த இட்லியை வந்து உள்ளே வயிற்றில் இருக்கிற ஆசிடோ தென் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ நல்லா பிரேக் பண்ணி அந்த ஃபுட்லேருந்து கார்போஹைட்ரேட்ஸ் தென் அதர் நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு உன் பிளட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுரும். உன் ஹார்ட் அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணி உன் பாடி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ தான் உன் பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்குமே ப்ராப்பரான அந்த நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் அந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா ஒரு பார்ட்டாக வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ மைட்டோகாண்ட்ரியோட வேலை என்ன? இட் ஆக்சுவலி என்ன சொல்லணும், ஃபுட்டை பிரேக் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ இட் ஆக்சுவலி ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக என்னோட வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எக்ஸாமில் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. யூ கேன் ரைட் யுவர் ஓன் சென்டென்ஸ். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இந்த பார்ட் நம்பர் 6 இருக்குல்ல, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜ் வேக்யூல் இல்லைனா சாப் வேக்யூல்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்ஸ்த் பார்ட்டுக்கு பேர் என்ன? சாப் வேக்யூல். சாப் வேக்யூல். ஓகே, இதோட ரோல் என்னென்னா, இது மட்டுமே பார்த்தோன்னா அந்த ஒட்டுமொத்த செல்லில் 30% ஆஃப் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்குவோமா. ஓகே, இதோட ரோல் என்னென்னா, இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னா சுகர் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சம் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் சுகர் எல்லாமே வந்து உள்ளே வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு குளம் மாதிரி லிக்விட் லைக் சப்ஸ்டன்ஸ். இதுக்குள்ளே வந்து லிக்விட் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். ஓகே, இதில் வந்து என்னென்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம ஃபுட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாமே சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். சிமிலர்லி வேஸ்ட் செல்லுக்குள்ள நடக்கிற ப்ராசஸில் நிறைய வேஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும், அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இது எதுக்காகனா வேஸ்ட்டை வந்து வெளியே விட்டால் செல் வந்து கண்டாமினேட் ஆகிடும். அதே மாதிரி ஃபுட்டு எப்பப்போலாம் அந்த செல்லுக்கு தேவையோ அப்போ அந்த ஃபுட்டை ரிலீஸ் பண்ணி அந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த ஃபுட்டை எடுத்து அதை பிரேக் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் அ ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்த சாப் வேக்யூல். ஓகே, இதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நான் சொல்லிட்டேன். இது வந்து ஃபுட்டு இந்த நியூட்ரியன்ஸ் செல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த சாப் வேக்யூல் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய பார்ட் பார்த்துட்டோம். ஸோ வேறு என்ன பார்ட் இருக்குது? நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு, சைட்டோபிளாசம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு சைட்டோபிளாசம், செகண்ட் பார்ட் பார்த்தாச்சு நியூக்ளியஸ், தேர்ட் பார்ட் வந்து இன்னர் எட்ஜில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா செல் மெம்பரேன். ஃபிஃப்த்து பார்ட் பார்த்தோன்னா வந்து இதுக்கு பேர் செல் வால். ஃபோர்த் பார்ட் பேர் மைட்டோகாண்ட்ரியா. தென் சிக்ஸ்த் பார்ட் பேர் வந்து லார்ஜ் வேக்யூல் ஆர் சப் வேக்யூல். செவன்த் பார்ட் பேர் வந்து பச்சை கலரில் இருக்குது. ஸோ இது வந்து குளோரோபிளாஸ்ட், இட் கண்டெய்ன்ஸ் குளோரோஃபில். ஸோ இங்கே நம்ம பிளான்ட் செல் பற்றி பார்த்தோம்.